our heart must be always constant on the aspect of heaven. Okay. So that we don't lose conscious. Every Sunday at 9 p.m. Indian Standard Time. மறைவில் மின்னும் நட்சத்திரம். இதனால நம்ம பார்க்குறோம்ல, நிறைய தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள், நிறைய சபை தலைவர்கள், சபை மெய்ப்பர்கள் மறைந்திருந்து நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. அவங்க அறிமுகம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக கடைசி கால எழுப்புதற்கும் தேவ திட்டத்திற்கும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 9 மணிக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நடைமுறை பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த வாரம் அழிவை தடுக்கும் ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க துவங்கி இருக்கிறோம். அதில் என்னென்ன காரியங்கள்லாம் ஒரு அழிவை தடுக்கிற ஜெபத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். அதில் 2 காரியம் இருக்கணும். முதலாவது, அந்த அழிவை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிற அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தையை குறித்து முதலாவது கவனிக்கணும். 2வது, தம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று 2 காரியங்களை குறித்து பார்த்தோம். இன்னும் மேலதிகமான காரியம் எதுவும் இருக்குதா என்பதை குறித்து எந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நம்மத்தில் 2 தேவமனிதர்கள் வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்க இன்வைட் பண்ணிடுவோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, பிரேஸ்லா பிரகாஷ் பிரதர் பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சொல்லுங்க. கடந்த வாரத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஆமா, அதாவது இது முக்கியமானதுன்னு சொல்றதை விட இந்த காலத்திற்கு ஒரு அவசியமான ஒரு காரியம். ஏன்னா நமக்கு இந்த கடைசி காலம் அப்படின்னு நம்ம வரும் பொழுதே உலகம் தழுவின அளவுல நமக்கு நிறைய காரியங்கள், இந்த அழிவுக்கு உண்டான காரியங்கள் நிறைய வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அது ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, முழு மனுக்குலத்தின் மேலையும் ஒரு கன்னி மாதிரி, அதாவது இந்த கன்னி வெளியே தெரியாது, ஆனா அது மறைவா அது வைக்கப்பட்டிருக்கிறது மாதிரி ஜனங்களுக்கு எதிராக நிறைய காரியங்கள் அது மறைவா நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு அழிவு வரப்போகுது, அல்லது இந்த அழிவுனால ஜனங்க இவ்வளவு பேர் பாதிக்கப்பட போறாங்க, இன்ன விதமான ஒரு அழிவு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்க வேற எந்த இடத்துல தேடினாலும் நமக்கு கிடைக்காது. அதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தான். உனக்கு பொண்ணு எந்த இடத்துல இருந்து வரும், உனக்கு பாக்கெட்ல என்ன பணம் வச்சிருக்கீங்க, பேங்க்ல உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்குது, இது அல்ல. நமக்கு இந்த நாட்கள்ல நமக்கு வரப்போகிற ஒரு காரியம், அது ஒரு நன்மையோ ஒரு தீமையோ வரப்போகிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது தீர்க்க தரிசனத்துல ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதுல நம்ம என்ன ரொம்ப கவனிக்கிறோம்னு சொன்னா, கடந்த வாரத்துல இருந்து நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிற காரியம் ஒரு அழிவை எப்படி தடுக்கிறது. இப்ப பாருங்க, நம்ம யோனாவுடைய புஸ்தகத்தை போன வாரத்துல நம்ம நிறைய விஷயங்கள் அதுல நம்ம கலந்து ஆலோசனை பண்ணி பேசணும். அது ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா, அவங்க அந்த அழிவு அந்த இடத்துல தடுக்கப்பட்டதற்கு முதல் காரணம் என்னன்னா, அங்கே வார்த்தை அனுப்பப்படுது. 2வது, அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு போன ஒரு தீர்க்கதரிசி அங்க இருக்கிறார். அப்ப நமக்கு இந்த நாட்கள்ல ஒரு அழிவு வராம, அந்த அழிவு வர்றதுக்கு முன்னாடி அந்த அழிவை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும். அழிவு வராம இருக்காது, கண்டிப்பா அழிவு நாட்கள், கடைசி நாட்கள் அழிவுகள் வரும். அந்த அழிவை தடுக்கிறதுக்கு நமக்கு முதல் காரியம், நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தர் பேசக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தையின் மேல தங்களுடைய கவனத்தை கொண்டு வரணும். ஆண்டவர் இந்த காலத்துல என்ன மாதிரியான காரியங்கள் வரும்னு சொல்றாரு அப்படிங்கிறத முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, அன்னைக்கு அங்க நினிவே தேசத்துல அந்த அசீரிய ஜனங்கள் அவங்க ஆண்டுடைய வார்த்தை கவனிச்சாங்கல்ல. ஆமா, ரொம்ப கொடுமையான மனிதர்கள் பார்த்தோம். ரொம்ப சாடிஸ் நிறைந்த, ஒரு ஈவு இரக்கம் இல்லாத ஜனங்கள். ஆனா எப்படி அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு டக்குன்னு செவி சாய்ச்சாங்கிறது ஒரு ஆச்சரியமா தானே இருக்கு. உண்மையாவே அது ரொம்ப ஆச்சரியமான காரியம் தான். அது என்னன்னா, அது கர்த்தர் பேசின வார்த்தை. அதனால அந்த வார்த்தையை அவங்க ஜனங்க உடனே என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வார்த்தைக்கு அவங்க விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு உடனே தங்களை அங்க தாழ்த்தி ஜெபிக்கிறாங்க. இந்த தாழ்மை சொல்லுங்க. அவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமா இருக்குன்றத நம்ம அந்த கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு புறஜாதி மக்கள், ஆண்டவர் அறியாதவங்க. ஆனா அந்த வார்த்தைய அவ்வளவு தூரத்துக்கு அவங்க கனப்படுத்துறாங்க. கனப்படுத்தி உடனே அவங்க கீழ்ப்படுகிறாங்க. இப்ப நம்ம இதைதான் 2 பேதுரு 1:19 ஆண்டுடைய தீர்க்க தரிசன வசனத்தை பத்தி நம்ம சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு வெளிச்சம்னு சொல்லி. அப்ப இந்த வார்த்தையில ஒரு வல்லமை இருக்குது. தேவனுடைய வார்த்தையில ஒரு வெளிச்சம் இருக்குது. இப்ப அவங்க ஒரு இருளான ஜனங்கள் தான், இருளான காரியங்களை செய்யறவங்க தான். ஆனா ஆண்டுடைய வார்த்தை என்ன ஆகுது, அந்த வெளிச்சமானது அவங்கள
பிடிக்கும் போது அவங்களும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்க. அந்த வெளிச்சத்துக்கு நேரா அவங்க நடத்தப்படுறத நம்ம அதுல பார்க்கணும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்கு. ஆமா, ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு வல்லம் இருக்கு. அவர் வார்த்தையானவர் தானே. அப்ப இந்த அழிவு தடுக்கப்படுற காரியத்துல நம்ம கவனிக்கும் பொழுது கர்த்தர் அதை பற்றி கண்டிப்பா தம்முடைய தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்தி இருப்பார். வெளிப்படுத்தாம கர்த்தர் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் செய்ய மாட்டார். நீங்க வேத வசனத்தின் அடிப்படையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கொள்ளை நோய் வருகிறது, அப்புறம் இயற்கையினால உண்டாகிற ஆபத்துகள், இது எல்லாமே கர்த்தருடைய கோபத்தினால உண்டாகக்கூடிய அழிவுகளாக நம்ம வேதத்துல நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்து இந்த இடத்துல அந்த அந்த நினிவே பட்டணத்துல வந்து கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி பேசும் பொழுது இந்த பட்டணம் கவிழ்க்கப்படும் அப்படி சொன்ன உடனே அந்த இடத்துல அவங்க செய்த காரியத்துல ரொம்ப ஒரு முக்கியமான காரியங்கள் என்னன்னு சொன்னா, உடனே தங்களை தாழ்த்துறாங்க. தாழ்மை என்பது தேவனிடத்துல ஒரு இரக்கத்தை பெறுவதற்கு ஒரு எளிமையான ஒரு வழிமுறை. நம்ம வந்து ஒரு அழிவு வரப்போகுதுன்னு கர்த்தர் சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஜனங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, மற்ற காரியத்தெல்லாம் உட்கார்ந்து வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இதுக்கு அவர் தான் காரணம், இதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இந்த விவாத மேடைகள்லாம் நம்ம நடத்தி கொண்டு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அழிவை நம்ம வந்து கடந்து போயிடும். அழிவுக்கு நம்ம தப்பு வைக்கப்படணும்னா முதல்ல கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல நம்மளை என்ன செய்யணும், ஆண்டுடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தணும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய இறக்கம் நமக்கு என்ன செய்யணும், நமக்கு உண்டாகும். அந்த ஜனங்கள் அதானே செஞ்சாங்க, தாழ்த்தி தேவனை நோக்கி அவங்க வந்து முறையிடுறாங்க. அதுல நம்ம பார்க்கிறோம், ராஜா முதல் ஒவ்வொரு கடைசி குடிமக்கள் வரைக்கும், குழந்தைகள், மிருக ஜீவன்கள் கூட சத்தத்தை கேட்டு எப்படி இருக்கும் பாருங்க. சின்ன புள்ள இருந்து பெரியவர் வரைக்கும், ஆடு மாடுகள், ஒரு தீவே ஒரு சத்தம் இருந்தா, ஒரு அபாய சத்தம் இருந்தா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பாக்குறோம்னு சொன்னா, அவங்க வந்து உபவாசித்து தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறத பாக்குறாங்க. ஒரு அழிவு வரப்போகுதுன்னு கர்த்தர் எச்சரித்து சொல்றாரு. நம்ம வந்து கர்த்தருடைய ஜனங்கள் முதல்ல நம்மளை தாழ்த்தணும். ரெண்டாவது, ஆண்டுடைய சமூகத்துல உபவாசம் பண்ணி கர்த்தருடைய இரக்கத்தை நம்ம தாழ்மையின் அடையாளமா இருக்கு. ஆமா ஆமா, ஏன்னா அந்த தாழ்மை தான் கர்த்தருடைய இரக்கத்தை நமக்கு கொண்டு வரும். அதே மாதிரி உபவாசம் என்பதும் ஒரு காரியத்துக்கு அந்த பதில நம்ம ரொம்ப லெகுவா பெறுவதற்கு அந்த உபவாசம் நமக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு வழியை நமக்கு என்ன செய்யுதுன்னா ஏற்படுத்தி கொடுது. சாதாரணமா ஜெபிக்கிறதுக்கும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கும் அந்த ஜெபத்தினுடைய அந்த வல்லமையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடியதாக நம்ம வேத வசனத்தின் வழியாக நம்ம என்ன செய்யணும். அந்த ஜனங்கள் வந்து ஒரு டெட்டன்ட் வைக்கல, நான் காலையில மட்டும் உபவாசம் பண்ணேன், நம்ம ஆட்கள் 10 மணி டு ஒரு 3 மணி வரை உபவாசம் ஜெபம். ஆனா அவங்க 40 நாள் ஒரு எண்ட்லெஸ், ஒரு முடிவில்லாத ஒரு உபவாச ஜெபத்தை அவங்க எடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய விதமான உபவாச முறைகளை நாம கை கொள்றோம். ஜூஸ் உபவாசம், காபி உபவாசம், முறுக்கு உபவாசம். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. அந்த இது வந்து வாழ்க்கை பிரச்சனை. ஆமா, ஏன்னா ஒரு பட்டணமே அழிய போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து கதறல் வந்து என்னன்னா, ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு நிலையில அவங்க தங்களுடைய ஜீவனை காத்துக்கொள்வதற்கு வழி இல்லையே, கர்த்தர் இறங்கலன்னா நமக்கு யார் இறங்குவா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட அவங்க வந்து ஜெபிக்கும். இல்ல இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணமா நினிவே பட்டணத்துக்கு ஒரு அழிவு வரப்போகுது, ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஆமா நீ இந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணு. ஏன் ஆண்டவர் வந்து அந்த நினிவே பட்டணத்துல இருக்கிற ஜனங்களுக்கு ஏன் போய் சொல்றாருன்னா, ஒரு அழிவு வரப்போகுதுன்னா முதல்ல அந்த அழிவுக்கு சம்பந்தப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்கல்ல, அவங்கதான் ஜெபம் பண்ணணும். மற்றவங்க ஜெபிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அந்த தேசம், அந்த தேசத்துல இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள், அவங்கதான் முதல்ல அதுக்கு உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். அப்படி நம்ம ஜெபம் பண்ணா கண்டிப்பா அழிவை நம்மளால என்ன செய்ய முடியும்னா, அதனாலதான் நினிவேக்கு இவனும் அங்க போய் சொல்றாரு வார்த்தையை. ஆமா ஆமா, ஏன்னா அவரு இஸ்ரேல் ஜனங்கள்ட்டே சொல்லிருக்கலாமே, ஆமா நம்ம நினிவே ஈஸி மெத்தட் வேற, ஆமா அழிக்கப்படும் சொல்லிடலாம். ஆமா, ஆனா ஆண்டவர் பாருங்க அங்க அனுப்பி அவங்கள கர்த்தர் வந்து அந்த இடத்துல அவங்க அந்த பர்டிகுலர் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்க தான் ஜெபிக்கணும். கண்டிப்பான முறையில சம்பந்தப்பட்ட ஜனங்கள் தாழ்த்தணும், சம்பந்தப்பட்ட ஜனங்கள் உபவாசம் பண்ணி கண்டிப்பான முறையில ஜெபிக்கணும். இன்னொன்னு நம்ம பாக்குறோம், அந்த இதுல அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினாங்கன்னு சொல்லி நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து அவங்க தன்னை தாழ்த்துறாங்க, அது இல்லாம மனம் திரும்புறாங்க தேவனிடத்துல. அவங்க செய்த காரியங்கள்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்புறாங்க. இப்ப ராஜா அதான் சொல்றாரு, நீங்க இதுவரைக்கும் செய்த எல்லாத்தையும் அறிக்கையிட்டு மனம் திரும்புங்க, ஒருவேளை அவர் வந்து நமக்கு ஒரு இரக்கத்தை கொடுத்து மறுபடியும் நமக்கு வந்து இந்த மாதிரி அழிவுல இருந்து ஆண்டவர் நம்மளை தடுக்கலாம், நமக்கு ஒரு வழியை காண்பிக்கலாம்னு சொல்லி. அப்ப அந்த ராஜா வந்து என்னன்னா, அவர் எத்தனை நாள்ல இது முடியும், அடுத்து நம்முடைய பணியை எப்போ தொடருவோம், அது எந்த ஒரு இதுவுமே கிடையாது.
அப்போ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி உட்காந்துடுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், சிறு குழந்தைகளை போடுறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, வயதானவங்க இருக்கிறாங்க, அதே போல் அவங்க பிரதானிகள் இருக்கிறாங்க அமைச்சரவையில். ராஜா மட்டும் சொல்லியிருக்கலாம், நான் உபவாசம் இருக்கிறேன், நீங்கள் பிரதானிகள்லாம் என்ன பண்ணுங்க, மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயானதுக்கப்புறம் நீங்கள் வந்து உபவாசத்தில் கலந்து கொள்ளுங்க, அப்படி அவர் சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி எந்த இதுவும் சொல்லலை. இப்போ நம்ம வீட்டில் சொல்கிறோம்ல பிள்ளைகளுக்கு, நாங்கள் ஜெபிக்க போகிறோம், நீ ஒழுங்காக படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிற வழியை பாரு. அது எக்ஸாம் நேரத்துலலாம் பிள்ளைங்க வரதே கிடையாது, ஒழுங்கா படி. இப்போ நம்ம இப்போ சில நாட்களாக வந்து இந்த உபவாசத்துடைய தன்மையே மாறிக்கிட்டே வருது. இப்போ நம்ம சிறு வயதாக இருக்கும் போதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒழுங்காக உபவாசிச்சோம்னா நீ இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இல்லை ஒரு டீ மட்டும் குடிச்சிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, சின்ன ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்படி தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இப்போல்லாம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறீங்கல்ல, காலையில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே நீங்கள் வந்து உபவாச ஜெபத்துக்கு வாங்கன்ற மாதிரி இதுலேருந்தே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஜனங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ, ஜனங்களுக்கு எது தோதுபடுமோ அந்த மாதிரி உபவாசங்கள் இப்போ வந்து மாறிக்கிட்டே வருது. ஆமாம். அதே மாதிரி வீட்டில் எல்லாருமே உபவாச ஜெபத்துக்கு வர்றதில்லை. ஒரு உபவாச ஜெபம் தேசத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா எல்லாருமே அட்டன் பண்ணுறது இல்லை. குறிப்பிட்ட ஒருத்தர் இல்லை, வீட்டில் 2 பேர் அப்படின்னு தான் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போய் மற்றவங்களுக்கு சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு. அப்போ உபவாசம்னா அவங்களுக்கு அந்த கான்செப்டே இப்போ வந்து எல்லாமே மாறுற மாதிரி ஒரு நிலைமை. அந்த ஜனங்களுடைய உபவாசம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னா, தேவனிடத்திலிருந்து அந்த பதில், அந்த அழிவுக்கான அந்த பதில அவங்க பெற்றுக்கொள்ற வரைக்கும் அவங்க உபவாசம் பண்ணி அவங்களுடைய கோல் மாறல. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப டேரிங்கா வந்து அவர் சொல்றாரு. யோனா தீர்க்கதரிசி வந்து ரொம்ப டேரிங்கா சொல்றாரு, இன்னும் சரியா 40 நாட்கள் தான் நினிவே பட்டணம் வந்து கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அப்ப வந்து அவர்கிட்டயே போய் 3 நாள் நாங்க ஜெபம் பண்ணா போதுமா அப்படிலாம் அவங்க கேட்கல. அவங்க வந்து தேவனிடத்துல இருந்து ஒரு பதிலை, அந்த அழிவை எப்படியாவது தடுக்கப்படணும். இப்ப பாருங்க, அந்த உண்மையான அந்த மனநிலைமையை பாருங்களேன். அப்ப கர்த்தர் நம்ம செய்கிற ஜெபத்துல நம்முடைய மனநிலைமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு தேவனிடத்துல நம்ம தாழ்த்தி அந்த காரியத்துக்காக ஆண்டுடைய சமூகத்துல நம்ம இரக்கத்தை நம்ம தேடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா. நம்ம அதுல ஐயாவுடைய ஒரு சாட்சியில தீர்க்கதரிசி ஐயா வந்து சொன்னாங்க, குன்னூர் பகுதியில் ஒரு மீட்டிங். அப்போ அந்த மீட்டிங்கில் நானும் அங்கே போய் அந்த ஸ்டாலுக்காக நாங்கள் போயிருந்தோம். சரி சரி. அப்போ கடைசி நாளில் ஆண்டவர் பேசுகிறார். பேசும்பொழுது இந்த குன்னூர் பட்டத்தில் ஒரு நிலச்சரிவு உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ ஐயா சொல்லும்போது சொல்கிறாங்க, நான் இந்த பேசுகிற இந்த மேடை கூட அது அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்படும் சொல்லி ஐயா வந்து அந்த தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. அப்போ எல்லா இடங்களிலும் அந்த இது செய்தி பரவுது. அப்போ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த அழிவு வருவதற்கு முன்னாடி நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்கு திட்டமிட்டாங்க. நாங்கள் எப்படி ஜெபிக்கணும், இதை குறித்து நாங்கள் என்ன எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் தான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த பிளானிங் பண்ணி அந்த பிளானிங் போய் அவங்க செய்கிறதுக்குள்ள இந்த கிரியை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடி அழிவு வந்துருச்சு. அப்போ என்னன்னா, எப்போ அழிவு வரும்னு நமக்கு தெரியல. சொன்ன உடனே இந்த நினிவே பட்டணத்தார் வந்து சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அந்த காதல கேள்விப்பட்ட செகண்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, உபவாசத்தை ஆண்டோட இடத்துல தாழ்த்திட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு காரியம் கேள்விப்பட்ட உடனே இதுக்கு வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி இதை எப்படி பண்ணலாம், எத்தனை நாள் பண்ணலாம், காலையில எவ்வளவு நேரம் உபவாசம் பண்ணலாம், சாயந்தரம் எவ்வளவு நேரம் பண்ணலாம், இப்போ நமக்கு யார் யாருக்கு என்னென்ன வசதியான டைம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொரோனா காலங்கள்லையோ இல்லை வந்து வேற ஏதோ ஒரு அழிவு வருது, ஒரு நெருப்புனால இல்லை ஒரு நீர்னால வருது அப்படின்னு கேள்விப்பட்டா, அப்போ இந்த நெருப்புனால வர்ற அழிவுக்கு எத்தனை நாள் யார் யார் ஜெபம் பண்ண வர்றீங்க அப்படின்னு நம்ம ஒரு டைம் நம்ம ஒரு ஷெடியூல். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசுனதுக்கு அப்புறம் ஆனால் அது வந்து தேசத்தை காப்பாத்துது. அப்போ இந்த மாதிரி ஜெபம் தான் என்ன பண்ணணும்னா தேசத்தை காப்பாத்து, தேசத்தை எது அந்த அழிவுலேருந்து மீட்டு கொள்ளும் அப்படின்னா, வார்த்தைக்கு கனம் கொடுத்து உடனே தங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல அப்படியே அமர்ந்து, அதே போல என்னன்னா மனம் திரும்புதல் உண்டாய் அவங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டு. எதனால வந்ததுன்னு டக்குன்னு பாக்குறாங்க. அப்ப நம்மளுடைய அக்கிரமம் தான். அப்ப நம்முடைய அக்கிரமம்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புறாங்க. அப்ப இனி அந்த காரியங்களை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி ஒரு மனம் திரும்பி ஆண்டோட சமூகத்துல தன்னை தாழ்த்தும் போது அவங்க மனம் திரும்புதெல்லாம் ஆண்டவர் பாக்குறாரு. ஏன்னா அந்த வசனத்துல சொல்லப்படும் போது
அவங்களுடைய மனம் திரும்புதலை கர்த்தர் கண்டுன்னு தான் ஆமா. வசனம் இருக்கு. ஆமா. அப்ப அவங்க மனம் திரும்புதை ஆண்டவர் பார்த்து அந்த பட்டணத்துக்கு ஒரு நன்மை ஆண்டவர். அப்ப பாருங்க, நம்ம இந்த அழிவு தடுப்பதற்கான ஜெபத்துல எவ்வளவு விஷயங்களை நம்ம இதுல வந்து இருக்கு. கவனிக்கிறோம் பாருங்களேன். சும்மா நம்ம வந்து தாழ்த்தி ஜோம் பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல தங்களுடைய பொல்லாத வழிகளை நம்ம பின்பற்றி நடக்கிறதும், அக்கிரமமான காரியங்களை செய்யறதும், பாவங்களை செய்யறதும் இல்லை. அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவங்களுடைய அந்த பூர்வ நிலைகளை மாத்துறாங்க. தேவனுக்கு விரோதமா இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க மாற்றி அமைத்து சீர்படுத்தி அதை எல்லாவற்றையும் அவங்க அதை களைஞ்சு தேவன் விரும்புகிற ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வந்து தங்களை தாழ்த்தி அந்த ஜெபம் பதிலை கொண்டு வருகிற ஒரு ஜெபமா இருக்கு. எனக்கு நீங்க சொல்ற ஒரு ஷாக்கிங், அவங்களுக்கு எதுவும் போதிக்கப்படல, ஆமா, இதுக்கு இதான் ரெமடின்னு சொல்லப்படல, ஆமா, இந்த மாதிரியான காரியம் இதுக்கு முன்னாடி அவங்க கேட்டதும் இல்ல. ஆமா, ஆனா அந்த வார்த்தையை கேட்டது மாத்திரம், அந்த வார்த்தையை கவனிச்சது மாத்திரமே ஆமா, அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஆமா, தன்னை தாழ்த்துறாங்க, உபவாசம் பண்றாங்க, ஆமா, அது கதறாங்க. உண்மையை ஆமா. சொன்னா அதே மாதிரி கதறாங்க வாழ்க்கையை குறித்து. ஆமா. அந்த வார்த்தையை கவனிக்கும் போது இந்த ஞானங்கள்லாம் கொடுக்கப்படும் வருது. இல்ல, அதாவது என்னன்னா, இப்ப அவங்க கேட்ட வார்த்தை வந்து தேவனுடைய வார்த்தையா இருந்ததுனால அவங்களுக்குள்ள உண்டான அந்த உள்ளான உணர்வு. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம ஒரு மனிதன் கேட்கும் பொழுது அவனுடைய இருதயத்துல அந்த உணர்வு கண்டிப்பா என்ன செய்யலாம், உண்டாகும். ஏன்னா நம்ம வார்த்தையினாலதான் நம்ம வந்து சூழப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவன் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிப்பும் நம்மளை சூழ்ந்து இருக்கிற வார்த்தையா. அப்ப வார்த்தைக்கு நடுவுல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற அந்த வார்த்தையை ஜனங்க கேட்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுடைய இருதயம் என்ன செய்யப்படும்னா திறக்கப்படும். ஆமா, ரட்சிக்கப்படும் பொழுது கூட வார்த்தையை கேட்கும் பொழுதுதானே நம்ம ரட்சிக்கப்படுறோம். எப்படி ரட்சிக்கப்பட முடியுது? அப்ப தேவனுடைய வார்த்தை ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களுடைய இருதயத்தை போய் தொடுது. அப்ப அந்த மாதிரி அந்த எச்சரிப்பின் சத்தம் அவங்களுடைய இருதயத்தை போய் தொட்டதுனாலதான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய திருப்பு முனை உண்டான. அது ரொம்ப விசேஷம். என்னன்னா, உபவாசம்னா என்னன்னு தெரியாது, மனத்தாழ்மைனா என்னன்னு தெரியாது, ஆனா அவங்க வந்து பதில பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும்ல அவங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். இந்த அழிவை பத்தி நம்ம பேசுற காரியத்துல பிரதர், நம்ம வந்து 2 காரியம் நம்ம கவனிக்கிறோம். ஒண்ணு வந்து என்னன்னா, அழிவை மொத்தமா தடுத்துறது. நம்ம ஒரு காரியத்தை இப்ப வந்து நம்ம தாழ்த்தி அந்த வேத வசனத்துல சொன்ன மாதிரி நம்முடைய பொல்லாத வழிகள்லாம் விட்டு மனம் திரும்பி நம்மளை தாழ்த்தி உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது வரும்னு சொன்ன அழிவு மொத்தமா நின்றும். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்குது. அது என்னன்னு சொன்னா, அழிவு வரும், ஆனா அந்த அழிவுக்கு நம்ம என்ன செய்வோம்னா தப்பித்துக்கொள்வோம். இதுவும் அழிவை தடுக்கிற ஒரு ஜெபம் தான். ஆமா, அந்த அழிவை தடுக்க முடியாது, ஆனா அழிவுல நம்மள கர்த்தர் என்ன செய்வார்னா தப்புவிக்க பண்ணுவாரு. நீங்க எசேக்கியேல் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த சங்கரிக்கிற தூதர்கள் வந்து புறப்பட்டு வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படும். உங்களுக்கு முன்னாடி ஒரு தூதன் போகணும், இந்த தேசத்துக்காக மனம் கதறி திறப்புல நின்று ஜெபம் பண்ணவங்களுடைய நெற்றிகளை அடையாளம் போடுகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இவங்க உள்ள புறப்பட்டு போய் அவங்களுடைய நெற்றிகளை அந்த அடையாளம் போடப்பட்டவங்க யாருன்னு சொன்னா, தன்னுடைய தேசத்துக்காக உண்மையா பரிதபித்து ஜெபம் பண்ணவங்க, தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய தேசத்துக்காக பரிதபித்து ஜெபம் பண்ணவங்க. சுயநலமா ஜெபம் பண்ணவங்களுக்கு கிடையாது, தன்னுடைய குடும்பத்துக்கு, ஆமா, தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு கதறி ஜெபம் பண்றாங்க. ஆமா, அழுது ஜெபம் பண்றாங்க. அது அழிவு தடுக்காது இல்ல. அப்ப அந்த ஜெபத்துக்கு முத்திரை போடப்படுறது இல்ல. ஆமா, தன்னை சார்ந்த அப்படி ஜெபம் பண்றவங்களுக்காக முத்திரை போடப்படுறது இல்ல. அவங்களுடைய நெற்றிகள்ல வந்து முத்திரை இருக்காது. ஆமா, அப்ப எதுக்காகனா அழிவை தடுக்கிற மாதிரி யாரு தேசத்துக்காக மனம் பதறி அவங்க ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய நெற்றிகள்ல தான் அந்த முத்திரை. ஆமா, ஆமா. அப்ப அந்த முத்திரை போடப்பட்டதுக்கு அப்புறம் அந்த சங்கரிக்கிற தூதர்கள் புறப்பட்டு வராங்க, ஆனா அவங்க அந்த இடத்துல வந்து பாதுகாக்கப்படுறாங்க. பாருங்க, இப்ப இதே மாதிரி ஒட்டின ஒரு சம்பவம் ஆபிரகாமுடைய காலத்துல நம்ம பாக்குறோம். லோத்து போய் சொதோம் கொமோரா அப்படிங்கிற ஒரு நல்ல, அது ரொம்ப ஒரு செழிப்பான பட்டணம். அந்த பட்டணத்துல போய் லோத்து போய் குடியேறி அங்க இருக்கிறாரு. அந்த பட்டணத்துல வந்து நிறைய அக்கிரமங்கள்லாம் மிகுந்து இருக்குது. லோத்து வந்து ரொம்ப நீதிமானா இருந்தாருன்னு தான் வேதத்தில் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாம் கிட்ட வந்து கர்த்தர் சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து தேவனுடைய சிநேகிதர். அவர் வந்து வேத வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள். ஏன்னா எஜமான் செய்கிறது ஊழியக்காரனுக்கு தெரியாது, ஆனா சிநேகிதன் என்ன செய்ய போறான்றது உடனே இருக்கிற சிநேகிதனுக்கு தெரியுமே. ஆபிரகாம் வந்து ஒரு சிநேகிதனா தேவனோட நடந்த ஒரு பரிசுத்தவான். அப்ப தேவனோட அவர் அவ்வளவு நெருக்கமா இருந்ததுனால தன்னுடைய மனதில் இருக்கிற அந்த பாரத்தை வந்து ஆபிரகாம் கிட்ட வெளிப்படுத்துறாரு. இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அப்ப அவர்கிட்ட கர்த்தர் வந்து பேசுறாரு. ஆனா அவரும் ஜெபம் பண்ணாரு, அந்த அழிவு எப்படியா தடுக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணாரு.
ஆனா அந்த பட்டணத்தின் மேல அழிவு வந்துச்சு. ஆனா என்ன நடந்ததுன்னா, இவருடைய பெரியப்பா பையன் நினைக்கிறேன், அவருடைய சொந்தம் அந்த லோத்து வந்து அந்த இடத்துல அந்த பட்டணத்துல இருந்து மீட்கப்படுகிற அந்த செய்தியை வந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல வந்து அந்த ஆபிரகாமுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு. லோத்து அந்த இடத்துல பாதுகாக்கப்பட்ட. லோத்து நீதிமான் நிமித்தமாய் அந்த இடத்துல இருந்து நிறுத்தப்படல. ஆமா, ஆபிரகாம் ஜெபத்தை நிமித்தமாக லோத்தை காப்பாற்றப்படுறாரு. ஆமா ஆமா, ஆபிரகாமுடைய ஜெபத்தினாலதான் லோத்து அந்த இடத்துல மீட்கப்பட்டாருன்னே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த பட்டணத்துல அழிவு வரும்போது கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து லோத்தை அவர் வந்து தப்புவிக்க பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அப்ப வந்து தன் மட்டும் இல்ல, நம்ம வந்து நீதிமானா இருக்கிறதுனால அழிவை வந்து தடுக்கவோ இல்ல அழிவுக்கு தப்புவிக்கிறதோ அது முடியாத காரியம். எல்லாத்துக்கும் தீர்வு என்பது என்னன்னு சொன்னா, நம்ம வந்து தேவ சமூகத்துல நம்ம சுயநலமற்ற தேவன் பாரப்படுகிற காரியத்துக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கிறவங்களா, அதுவும் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைக்காக அதை விளங்கி கொண்டு அதுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவங்களா நம்ம கண்டிப்பா. நம்ம இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது நீ சொன்ன விஷயத்துல ஆபிரகாமுடைய ஜெபத்தினாலதான் அது நடந்தது ஒழிய ஆபிரகாமுக்கு தெரிஞ்சதுனால கிடையாது. அவருக்கு இப்போ அந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி சோதோம் குமாரோன்னு அழிக்க போறேன்னு சொல்றாரு. அதனால வந்து லோத்து பாதுகாக்கப்படலை. அதை கேட்ட உடனே ஆபிரகாம் ஜெபிக்கிறார். அப்ப தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்கறதுனால இல்லை, கேட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன ரியாக்ட் பண்றோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்கிறோன்றதை வச்சுதான் அந்த அழிவுல இருந்து ஒரு பாதுகாப்பு உண்டாகும். சார் நினைக்கிறாங்க, நான் நீதிமான், நான் சரியான சபைக்கு போயிட்டு கடந்து வந்துடுறேன், ஏதாவது ஒரு அழிவு வந்துச்சுன்னா எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு ஒரு மாதிரியா தன்னை நானே நீதிமான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்காக ஏறெடுக்க வேண்டிய ஜெபம் ஏறெடுத்தா மட்டும்தான் அந்த தேசத்திற்கு வரும்பொழுது அவங்க தப்பிக்க முடியும். நம்மளாம் நினைச்சுக்கலாம் நான் நீதிமான், எனக்கு வந்து தீமை வராதுன்னு. ஆனா தேசங்களுக்காக செபிக்கிற கையில தான் இருக்கு இந்த அழிவை தடுக்கிறது. அழிவை தடுக்கிறதுக்கு வந்து என்னன்னா ஒரே தீர்வு வந்து கர்த்தர் பேசின வார்த்தையை கவனிக்கிறது தான். நம்ம எப்படி அழிவை தடுக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இவ்வளவு டீட்டெயிலா நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஜெபம் பண்ணாம ஒரு அழிவை, ஒரு தேசத்தினுடைய அழிவு என்பது தடுக்கப்படவே முடியாது. பாருங்க, சமீபத்துல ஸ்ரீலங்கா தேசத்துல வந்து அங்க அந்த எல்டிடி அமைப்புக்கும் சிங்கள இராணுவத்துக்கு இடையில ஒரு பெரிய யுத்தம் நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்துல ஒரு காரியம் நடந்துச்சு. என்னன்னு சொன்னா, அந்த நேரத்துல நம்ம பிரதர் மோகன் சிலாசஸ் அண்ணா அவங்களும் தீர்க்கதரிசி ஐயா அவங்களும் அந்த பட்டணத்தினுடைய சமாதானத்துக்காக, ஏன்னா ரொம்ப யுத்தம் தீவிரமாகி நிறைய உயிர் பலிகள், உயிர் சேதம் உண்டானதுனால எப்படியாவது அந்த பட்டணத்துக்கு, அந்த தேசத்துக்கு ஒரு சமாதானம் உண்டாகணும்னு சொல்லி இவங்க போய் அங்க வந்து ஒரு ஜெபம் நடத்தினாங்க. அப்ப ஜெபம் நடத்தும் பொழுது கர்த்தர் என்ன, ஐயா மூலமா கர்த்தர் என்ன பேசினார்னா, அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஜனங்களை என் சமூகத்துல தாழ்த்தி அந்த பட்டணத்துக்காக, அவங்க தேசத்துக்காக அவங்கள ஜெபிக்க சொல்லு. அப்ப அங்க வந்து என்னன்னா அந்த சிங்கள ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அப்புறம் தமிழ் பேசுற ஜனங்கள் இருந்தாங்க. இப்ப இவங்களுக்குள்ள வந்து அவங்க வந்து ஒரு சமாதான உடன்படிக்கை மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் பண்ணி அவங்களுடைய பாவங்கள்லாம் தேவ சமூகத்துல அறிக்கை செய்து அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்துல தாழ்த்தி உபவாசம் பண்ணி அந்த பட்டணத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்ப பாருங்க, சீக்கிரத்துல கர்த்தர் அந்த யுத்தத்தை என்ன செஞ்சாருன்னா தடுத்து நிறுத்தி போட்டார். அப்ப அந்த அந்த இடத்துல நீதிமான்கள் இருந்தாங்கல்ல, சபை இருந்துச்சுல்ல, ஊழியர்கள் இருந்தாங்கல்ல, ஏன் அந்த அழிவு தடுக்கப்படலைன்னா, அழிவு தடுக்கப்படணும்னா கர்த்தருடைய ஜனங்கள் தாழ்த்தணும். தாழ்த்தலைன்னா அழிவு என்ன செய்யப்பட முடியாதுன்னா தடுக்கப்பட முடியும். நீ சொல்றது மாதிரி சபை இருக்கிறதுனால, இல்ல ஜனங்கள் ஆண்டவர் அறிந்து கொண்ட ஜனங்கள் இருக்கிறதுனால அந்த அழிவை தடுக்க முடியாது. தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாதான் அழிவை தடுக்க முடியும். நிச்சயமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து நான் வந்து ஆண்டவரை அறிந்து கொண்டேன், என் மட்டும் நான் நீதிமானா இருக்கிறேன், நான் எந்த தவறையும் நான் செய்யறதில்லை அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா முதல் பிரதர் சொல்லும் போது, இசைக்கேல்ல இந்த வசனத்தை சொல்லும் போது, அந்த தீமையை வந்து சபையில இருந்தா தொடங்குன்னு ஆண்டவரே சொல்றாரு. அந்த வார்த்தை என் வீட்டுல இருந்து அதை துவங்க பண்ணு. அப்ப சபையில இருந்தா அந்த தீமையை துவங்கவே பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நெற்றிகள்ல யார் நெற்றியில முத்திரை இருக்குது, யாரு தேசத்துக்காக பாரப்படுறா, தேவனுடைய பாரத்தை யாரு சுமக்கிறா, அப்ப எதற்காக அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்கன்றத பார்த்துட்டு தான் ஆண்டவர் வந்து இந்த பதில் செய்யறாரு. ஆமா. இன்னொன்று, ஒரு அழிவு வரும் பொழுது கர்த்தருடைய ஜனங்களை தேடுவார். தேவனுடைய மனநிலைமை என்னன்னா, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் முதல்ல அவங்கள தான் தேடுவார். அவங்க நடுவுல தான் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுவார். ஏன் பேசுறாருன்னா, ஏன்னா அந்த அழிவை தடுக்கிறதுக்கான அந்த வழி அங்கதானே இருக்குது, அவங்களுடைய ஜெபத்துல தானே இருக்குது, அவங்க பண்ற உபவாசத்துல தானே இருக்குது. அதனால கர்த்தரே என்ன செய்யறாருன்னா, முதல்ல ஜனங்களை, கர்த்தருடைய ஜனங்களை தான் தேவன் தேடுறாரு. அதான் நம்ம 2 நாளாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி
தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது நான் என்ன செய்வேன்னா தேசத்துக்கு உங்க தேசத்துக்கு ஒரு சேமம். அப்ப தேசத்துக்கு ஒரு சேமம் என்பது எங்க இருக்குது? கர்த்தருடைய ஜனங்களிடத்துல தானே இருக்குது. அப்ப அந்த தேசத்தை ஆளுகிற அதிகாரி இடத்துல இல்ல, அந்த தேசத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் பிரமுகரிடத்துல இல்ல பணம் படைத்த செல்வந்தரிடத்துல கிடையாது, கர்த்தருடைய ஜனங்களிடத்துலதான் இருக்குது. அப்போ ஒரு நன்மைக்கு கதவை திறக்கிறதும் சரி, தீமைக்கான கதவை அடைக்கிறதும் சரி, அந்த வலிமை என்பது கர்த்தருடைய ஜனங்களிடத்துல அவங்களுடைய முழங்கால்ல அவர்கள் செய்கிற உபவாசத்துல தேவனை நோக்கி நாம் செய்கிற அந்த கெஞ்சி மன்றாடுறதுலதான் அந்த வல்லமை இருக்கு. புரிதலும் கொஞ்சம் மாறிதான் இருக்கு. நீங்க சொல்லும் போது தேவ ஜனங்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்னா, நல்ல அரசியல்வாதிகள் இல்ல நல்ல பணம் வைத்திருக்கிறவங்க, பெரிய பெரிய அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் தேசத்தை ஒரு நல்ல ஆசீர்வாதமான நிலைக்கு இல்ல ஒரு நல்ல நிலைக்கு நகர்த்தி கொண்டு போக முடியுன்றது எல்லாருடைய ஒரு பொதுவான ஒரு மெட்டீரியல் பிளெஸிங்ஸான காரியங்களை வேணா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஒரு பொருளாதார உயர்வை கொண்டு வர மாதிரி சில தொழில்களை ஏற்படுத்தலாம், அந்த மாதிரி சில விஷயங்களை வேணா கொண்டு வரல முடிய தேசத்தை முற்றிலுமா அழிவுக்கு தப்பு வைக்கிறது கடைசி காலத்துல அந்த மாதிரி நடத்த முடியாது. சில நினைக்கிறாங்க இந்த நடிகர் அரசியலுக்கு வந்தா, இந்த அரசியல்வாதி வந்தா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நினைவு இருக்கத்தான் செய்யுது. ஆனா கடைசி காலம் யாரு வந்தாலும் இது ஒரு தீமையின் காலம் தான். நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும், தேசத்தை தப்பித்துக் கொள்ள முடியும், அதற்குண்டான காரியங்கள் நம்ம கவனிக்கணும். சரி, நம்ம டீட்டெயில்டா நம்ம அழிவு தடுக்கும் ஜெபத்தை குறித்து நம்ம பேசிட்டு வரோம். நேரம் முடிய போற நேரமா இருக்கிறதுனால தொடர்ந்து இது பேச வேண்டியது இருக்கா பிரதர்? ஆமா பிரதர், இது இந்த அழிவை தடுக்கும் ஜெபத்துல இன்னும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நம்ம கவனிக்கணும். நீங்க ஒரு முறை நம்ம இப்ப என்ன பேசணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா கேட்கறவங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அது நம்ம அதை தொடர்ச்சியா அடுத்த வாரத்தில் நம்ம பேசலாம். என்ன நேயர்களே, தொடர்ந்து நம்ம அழிவை தடுக்கும் ஜெபத்துல நம்ம கடந்த வாரம் 2 காரியங்களை பார்த்திருந்தோம். முதலாவது கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை. ஒரு அழிவு கடந்து வரோம்னா கண்டிப்பா அதுக்கு முன்பதாக கர்த்தர் அதை குறித்து வெளிப்படுத்தி இருப்பாங்க. அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத கவனமா கவனிக்கணும். 2வது தம்மை தாழ்த்தணும். 3வது மனம் திரும்புதல் உண்டாகணும். 4வது அதற்காக தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணி நம்ம தாழ்த்துற அடையாளமா அதை காமிக்கணும். 5வது தன் புல்லாத வழிகளை விட்டு ஒரு மனம் திரும்புற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இருந்தா மாத்திரமே ஒரு வருகிற அழிவை குறித்து நம்ம தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா நடைமுறை பேச்சு என்ற தலைப்பில் ஏற்றபடி நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றபடி பேசியிருந்தோம். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தா இதை குறித்து அநேகருக்கு நீங்களும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதை குறித்து அறிந்து கொள்ளட்டும். தொடர்ந்து அடுத்த வாரம் இன்னும் மீதம் இருக்க காரியத்தை நம்ம பேச போறோம். அதுவரை எங்களோட கூட இணைந்திருந்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஜெபம், கர்த்தருடைய ஜனங்கள் கவனித்து ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டு கூட வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, நீங்க ஜெபம் பண்ணி ஜெபத்திலே விழித்திருங்க. அப்ப விழித்திருங்கன்னா என்ன? கண்ணும் விழிச்சிருக்கிறதல்ல, நம்மளை சுத்தி என்ன நடக்குது, அவைகளுக்கு நடுவுல தேவன் என்ன கிரியை நடப்பிக்கிறாரு, என்ன வரப்போகுது, என்ன காரியங்கள்ன்றத ஒரு ஜெபிக்கிறவன் கண்டிப்பான முறையில் என்ன செய்யணும்னா நிதானிக்கிறவனா இருக்கும்.